ஹாய், வெல்கம் டு மை சேனல். நேற்று ஹொசூரில் வந்து ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவலுங்க. இங்கே சந்திரசூடீஸ்வரர் கோவில் இருக்குது, மலைக்கோவில். அங்கே தேர் திருவிழாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொன்னார். வழக்கம் போல் இன்றைக்கி 7 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளிச்சிட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு நிலக்கதவுலாம் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கோலத்தை போட்டுடலாம். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, அதே ஸ்டார் கோலம் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபெஸ்டிவலில் கொஞ்சம் பெருசாக போடலான்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு இல் இங்கிட்ட ஒரு இல் அப்படி போட்டு அப்படி கோலத்தை போட்டுட்டு இருந்தேன். இப்படி சைடில் பார்க்குறேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்கா ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னக்கா பண்ணுறீங்க? ஏன்னா அந்த அக்கா கோலம் சூப்பராக போடுவாங்க. நீ அப்புறமா வா அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம கோலத்தை முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கோலத்தை முடிச்சுட்டு அந்த அக்கா என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போனேன். பார்த்தா தேர் திருவிழானால தேரையே அந்த அக்கா வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஆஹா, சூப்பராக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கா இதை வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறேங்க்கா அப்படின்னு. சரி சரி, வழக்கம் போல் தானே, எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 ஸ்டில், இங்கிட்ட ஒரு 2 ஸ்டில் அப்படியே எடுத்துகிட்டு நானும் சீக்கிரமாக குழியில் போட்டு என் ஹஸ்பண்ட், நான், குட்டி வாண்டு, அப்புறம் பக்கத்து வீட்டு போனோம். 3 பேரும் பைக்கில் கிளம்பிட்டோங்க. பார்த்தா எல்லா மக்களும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருந்ததுங்க. அது ஒரு தனி ஃபீலாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா வந்து தேர் திருவிழா வா போகலாம் அப்படின்வாங்க, பூ திருவிழா வா போகலான்னுவாங்க. அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அடப்போங்கம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நார்மலாகவே இந்த டைலாக் தான் எப்போயுமே வரும். வந்தோன்னா எங்கள் அம்மாவும் பாவம் ஒரு வழி இல்லாமல் பக்கத்து வீட்டு ஆன்டிஸ் கூடலாம் போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் பாருங்கள். அப்படியே கடைகள்லாம் இருக்குது, அப்படியே கூட்டம் கொஞ்சம். அந்த வெயில்லையும் அவ்வளோ பேர் அசால்ட்டாக போயிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த வைப்பே வந்து தனிங்க. நம்ம மைண்டில் வந்து என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அப்படியே போகிறது வர்றது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஃபீலுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, அப்படி எங்கடா அந்த ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, எங்கடா போகிறீங்க எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி. எங்கடா போகிறீங்க அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளுறோம், இங்கே வாட்டர் மெலன், இங்கிட்ட 2 ஸ்டெப் தள்ளுறோம் கூல்ட்ரிங்க்ஸு, அங்கிட்ட ஒரு 2 ஸ்டெப்பு மோர் கொடுக்குறாங்க. போதும் போதும் சொல்கிற அளவுக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஏன்னா மார்னிங் வந்து சாப்பாடும் செய்யலைங்க வீட்டில். என்னோடய பக்கத்து வீட்டக்கா சொல்லிட்டாங்க, ஹொசூருக்கு வந்து தேர் திருவிழா வந்து யாருக்கு வந்து இதாக இருக்கோ இல்லையோ, அந்த ஹொசூரில் உள்ள பெண்களுக்கு வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மீனிங் வந்து இப்போ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுது. கடைசியாக கூட்டத்துலலாம் இது பண்ணி தேரை பார்த்துட்டோங்க. பாவம் என் பையன் தான் ரொம்ப பாவம். அந்த கூட்ட நெரிசல்லாம் என் பையனை அப்படியே அலேக்காக கூட்டிகிட்டு வரக்குள்ள ரொம்ப கஷ்டமாக போச்சு. கடைசியாக தேரை பார்த்துட்டு, ஆனால் என்ன சாமி அந்தளவுக்கு தெரியலங்க. குட்டியாக வேறு இருக்கோமா நாங்கள் அப்படியே ஹைட்டாக பார்க்கும்போது சாமி அந்தளவுக்கு கிளியராக தெரியல. சரி ஓகே, தேரையாச்சும் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு நல்லா ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு நல்லா மனசார ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தோங்க. நம்ம நகர தேவையில்லைங்க, ஏன்னா கூட்டமே நம்மளை அப்படியே அலேக்காக தள்ளிட்டு போயிடும். அப்படியே வெளியே வந்தோன்னே என் பையன் தாங்க ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். எல்லோரும் கூட்டத்தில் உள்ளவங்க திட்டுறாங்க, குழந்தைய வேற கூட்டிகிட்டு வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் தான் நல்லா சேஃபாக என் குட்டி பையனை பிடிச்சி அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே என் பையனுக்கு அப்படியே அங்கே வேடிக்கைலாம் காமிச்சிட்டு வந்தேன். ராட்டனம், கொலாம்பஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தோம், கிட்டதெல்லாம் போகல. ஃபைனலாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா, அப்போ தான் காலைல சாப்பிட்டோம், இருந்தாலும் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோங்க.